வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 21, 2025 உத்தரப்பிரதேஷ். அங்க இருக்கிற கிரேட்டர் நொய்டா சிட்டியில் இருக்கிற சிர்சா அப்படிங்கிற கிராமத்துல நேரம் மாலை 5:42. அப்ப அங்க இருக்கிற மளிகை கடை வாசல்ல ஒரு ஒயிட் கலர் கார் கிட்ட நின்னுட்டு இருந்த விபின் அப்படிங்கிற ஒரு நபர் ரோட்ல போற வரவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சும்மா பேசிட்டு இருக்காரு. அப்படி அவர் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சடனா சரியா 5:47 மணி அளவுல அவர் நின்னுட்டு இருந்ததுக்கு எதிர்த்த வீட்டுல ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இத பார்த்து பதறி போன விபின் உடனடியா அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பின்னாடியே என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு வயசான நபரும் அந்த வீட்டை நோக்கி ஓடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இப்படி பதட்டமா ஓடுறத பார்த்த அங்கிருந்த மக்கள் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படிங்கிற குழப்பத்திலேயே அந்த வீட்டை வச்ச கண்ணு வாங்காம பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த வீட்டுல இருந்து வெளியில ஓடி வந்த விபின் அங்க வெளியில நின்னுட்டு இருந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்த ஒரு நபர்கிட்ட பதட்டத்தோட எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி விபின் சொன்னதை கேட்ட அந்த நபர் ரொம்பவே ஷாக் ஆகி அவரையும் அந்த வீட்டையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு உடனடியா அங்கிருந்த ஒயிட் கலர் கார்ல ஏறி காரை ரிவர்ஸ்ல எடுத்து கரெக்டா அந்த வீட்டுடைய வாசல்ல நிறுத்துறாரு. அந்த கார் வீட்டு வாசல்ல வந்து நின்னதுமே இப்ப விபின், அவருடைய அம்மா மற்றும் அவருடைய அப்பா இவங்க எல்லாருமே சேர்ந்து விபினுடைய மனைவிய கையில தூக்கிட்டு ஓடி வராங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, எதிர்த்த வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு தானே உள்ள போனாரு. இப்ப அம்மா அப்பா ஒய்ஃப்னு சொல்றீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸ்டே. ஏன்னா எதிர்த்த வீடு அவருடையதுதான். அதனாலதான் சத்தம் கேட்ட உடனே பதறி அடிச்சுக்கிட்டு முதல் ஆள அங்க ஓடி போய் பார்த்திருக்காரு. சோ விபின் அவருடைய ஒய்ஃபை தூக்கிட்டு இப்படி வேகமா வந்ததை பார்த்த மக்கள் ஒருவித குழப்பத்தோட என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன விபினுடைய பேரண்ட்ஸ் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம வேகமா அந்த கார்ல ஏறி ஹாஸ்பிட்டல் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருந்த ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே விபினுடைய ஒய்ஃபை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்றாங்க. அப்ப அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்களுடைய தீக்காயம் ரொம்பவே சிவியரா இருந்ததுனால வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்படி அங்க போனதுக்கு அப்புறமா அங்கிருந்த டாக்டர்ஸோ நிக்கியுடைய உடம்புல 70%க்கும் மேல சிவியரான தீக்காயங்கள் இருக்கு. சோ அவங்கள இங்க ட்ரீட் பண்ண முடியாது, நீங்க வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்படி அவங்கள கூப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய கேட்டை தாண்டறதுக்கு முன்னாடியே யாருமே எதிர்பார்க்காத விதமா அவங்களுடைய கடைசி மூச்சை விடுறாங்க விபினுடைய ஒய்ஃப். சமீபத்துல மொத்த உத்தரப்பிரதேஷ் மக்களையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்தியா எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலுமே நீங்களாம் மாறவே மாட்டீங்களாடா அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சென்சேஷனலான, அதே சமயம் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே கட்டாயம் பார்க்க வேண்டிய, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். கடைசி 10 வருஷத்துல விலை ஏறாம இருக்கிற ஒரு அத்தியாவசிய பொருள் ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா இன்ஃப்ளேஷன் காரணமா எல்லாமே விலை ஏறுது. இப்ப இருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு குடும்பம் மாசம் ஒரு 5000 ரூபாய் இருந்தாவே போதும், ஈஸியா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. ஆனா இப்ப அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி மாசம் ஒரு 1000 ரூபாய் வீட்லயே சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமா அதே வேல்யூவோட அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. காரணம் இன்ஃப்ளேஷன். அதனாலதான் பணத்தை வெறும் சேவ் பண்ணா மட்டும் போதாது, அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா எங்க இன்வெஸ்ட் பண்றது? இன்வெஸ்ட் பண்ற பணம் சேஃபா இருக்குமா? அதோட ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் எப்படி இருக்கும்? இது எல்லாம் தான் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம். இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு 100% கேரண்டி. அது மார்க்கெட்டோட சேர்ந்து க்ரோ ஆகி மெச்சூரிட்டி அப்ப ₹1 கூட லாஸ் ஆகாம கிடைக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதை கொடுக்கிறது பஜாஜ் அலையன்ஸ் லைஃப். அவங்க BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு புது NFO-வை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஆனா இந்த NFO-ல செப்டம்பர் 18 வரைக்கும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. இதுல நீங்க எவ்வளவு வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட NAV பிரைஸ் 10 ரூபீஸ் தான். இந்த இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 37%, 10 வருடங்கள்ல 21% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. மந்த்லி பிரீமியம்க்கு 120 மடங்கு லைஃப் கவர் கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணா அதோட ப்ராஃபிட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 2 கோடி வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. மறந்துட வேண்டாம். இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் 18 தான். டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணா தமிழ்லயே கஸ்டமர் கேர் இருக்கு. இல்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணா உங்களுடைய வீட்டுக்கே ஏஜென்ட் வந்து அதோட டீடைல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இருபத்தி 26 வயதான நிக்கி பாட்டிக்கு அவங்களுடைய 18 வயசுலேயே, அதாவது 2016லேயே அவங்களுடைய பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்னடா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே, அப்போ லவ் மேரேஜாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க STI. பிகாஸ் அது கம்ப்ளீட்டாக ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ். அது மட்டும் இல்லை, நிக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுடைய சொந்த அக்காவுடைய ஹஸ்பண்டுடைய தம்பியை தான். அந்த நபருடைய பெயர் தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த விபின். ஆனால் இந்த கேஸில் மொத்தம் 4 பேருடைய பெயர் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பேரு அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நான் ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் கேஸை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த கேஸில் இறந்து போன நிக்கிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேரு தான் காஞ்சன். ஸோ இவங்க 2 பேருமே கூட பிறந்த சிஸ்டர்ஸ். இதில் காஞ்சன் தான் அக்கா, நிக்கி தான் தங்கச்சி. அதே மாதிரி தான் ரோஹித் மற்றும் விபின், இவங்க 2 பேருமே கூட பிறந்த பிரதர்ஸ். இதில் ரோஹித் அண்ணன், விபின் தம்பி. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேரும் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஆக்சுவலா நிக்கியுடைய மேரேஜ் அப்ப விபினுடைய வீட்டில் 36 லட்சம் ரூபாய் பணம், ஒரு லக்ஸரி கார் மற்றும் நகைகள், மற்ற பொருட்கள் அப்படின்னு இதை எல்லாத்தையுமே வரதட்சணையா கேட்டிருக்காங்க. ஆனா நிக்கியுடைய அப்பாவோ ஒரு SUV கார், கொஞ்சம் நகை, அப்புறம் கொஞ்சம் பணத்தை வரதட்சணையா கொடுத்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவரோட 2 பொண்ணுகளுமே ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஆறுதலா இருப்பாங்க. 2 பேருத்துக்குமே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நம்மளா இருந்தாலும் அதே தானே யோசிப்போம். அவரு நினைச்ச மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமா மற்ற ஜோடிகளை போலவே விபினும் நிக்கியும் அவங்களுடைய திருமண வாழ்க்கைய சந்தோஷமா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா தண்ணியில பட்டு வெளுத்து போற சாய மாதிரி விபின் குடும்பத்துடைய உண்மை குணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. விபின் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டிலேயே வெட்டியா இருக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் மேரேஜ் அப்பவே விபினுக்கு வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் கல்யாணம் பண்ணி வச்சா அதெல்லாம் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்படின்னு நம்புனாங்க. பட் அப்படி கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியுமே அவன் வேலைக்கு போற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. அது மட்டும் இல்ல, விபினுக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை STI. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா திருந்திடுவான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு பொறுப்பு வந்துரும் அப்படின்னு எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருக்க போறாங்களோ. பிகாஸ் பிறந்ததிலிருந்து 25-30 வயசு வரைக்கும் மாறாதவனா கல்யாணம் ஆன 1 மாசம் இல்ல 2 மாசத்துல மாற போறான். இதுல என்ன லாஜிக்கோ தெரியல. சரி விடுங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். விபின் மட்டும் இல்ல, அவனுடைய அண்ணனான ரோஹித்தும் வேலை இல்லாம வீட்டுல சும்மா தான் இருந்திருக்கான். ப்ரோ அப்படின்னா குடும்பத்துடைய வருமானம் அப்படின்னு கேட்டா அவனுடைய அம்மா அப்பா தான் ஏதோ மளிகை கடை வச்சிருந்ததா சில மீடியால சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சோ இப்போ இந்த ஃபேமிலியுடைய இன்கம் ரொம்பவே கம்மியா இருந்ததுனால விபின் அடிக்கடி நிக்கி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பி போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த டார்ச்சர் தாங்க முடியாம நிக்கியும் அவங்க வீட்டுக்கு போய் அப்பப்ப 20,000, 30,000, 50,000 அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க.
நிக்கியுடைய அப்பாவான பிகாரி சிங்கும் தன்னுடைய பொண்ணு நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயுமே பணத்தை புரட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா எப்பெல்லாம் நிக்கி அவங்க வீட்ல இருந்து பணம் கொண்டு வரலையோ அப்பெல்லாம் நிக்கிய அடிச்சு கொடுமை பண்ணிருக்கான் அந்த விபின். இப்படியே சில மாதங்கள் போயிட்டு இருந்த நிலைமையில தான் அக்காவான காஞ்சன் மற்றும் தங்கச்சியான நிக்கி ரெண்டு பேர்த்துக்குமே குழந்தைகள் பிறக்குது. குழந்தைகள் அப்படின்னா சும்மா இல்லையா, செலவுகளும் பொறுப்புகளும் கண்டிப்பா அதிகமாகும். அப்படிதான் அவங்களுடைய செலவுகளும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனா அப்ப கூட வேலைக்கு போகாம திரும்பவும் நிக்கி மற்றும் காஞ்சன் வீட்ல இருந்து தான் பணம் வாங்கிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல இதெல்லாம் வெறுத்து போன நிக்கியும் காஞ்சனும் இனிமேல் இவங்களை நம்பி எந்த ஒரு யூஸுமே இல்ல அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மேக்கப் போடுற ஹாபிய அவங்களுடைய பிசினஸா மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. செல்ஃப் மேக்கப் வீடியோஸ், பிரைடல் மேக்கப் வீடியோஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீடியோஸ் போட ஆரம்பிச்சு சில மாதங்கள்லயே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பிசினஸும் வளர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பணமும் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய ஃபேமிலியில வர்ற சின்ன சின்ன செலவுகளை பார்க்கறதுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது தப்பு இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் இப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சா நம்மளை எப்படி மதிப்பாங்க, ஊரு நம்மளை தப்பா பேசுமே அப்படின்னு யோசிச்ச இந்த மேதாவிகள் ரெண்டு பேரும், அதாவது ரோஹித்தும் விபினும் அவங்கள ஆன்லைன்ல வீடியோஸ் போடக்கூடாது, எங்களை மீறி நீங்க எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு டெய்லியுமே அவங்கள பிசிக்கல் அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் அப்பப்ப அவங்க கிட்ட இருந்து மொத்தமா வாங்கிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. என்னதான் இப்படி நடந்தாலுமே இது எல்லாத்தையுமே நினைச்சு உடஞ்சு போய் ஒரு மூலையில உட்காராம காஞ்சன் மற்றும் நிக்கியும் அவங்களுடைய பிசினஸ அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆமா எஸ்டிஐ, இப்ப அவங்க ரெண்டு பேருமே சொந்தமா பார்லர் ஒன்று ஓபன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அப்பா கிட்ட இதுக்காக பணம் கேட்டிருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்களுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இப்ப ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஒரு பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணி அது மூலமா அந்த ஏரியால ரொம்பவே ஃபேமஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமஸ் அப்படின்னா சும்மா இல்லை, எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் எந்த ஒரு மேரேஜ் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னாலும் இவங்க தான் மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்பவே டேலண்டடாக இருந்திருக்காங்க. ஆனால் இதனால் அவங்க மேலே இன்னுமே அதிகமாக பொறாமப்பட ஆரம்பித்த விபினும் அவனுடைய அண்ணனான ரோஹித்தும் அவங்க கிட்ட போய், உங்களால் எங்கள் குடும்ப மானமே போகுது, ஊரில் 4 பேர் எங்களை 4 விதமாக பேசுகிறாங்க, ஒழுங்கா நீங்கள் பண்ணுற வேலையை விட்டுட்டு வீட்லேயே இருங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையில் அவனுங்க ரெண்டு பேருமே அந்த பார்லர் அடிச்சு உடைச்சதா கூட சில மீடியா ஹவுசஸ்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இவங்க கூட இனிமேலுமே நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு யோசிச்ச நிக்கி மற்றும் காஞ்சன் தன்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. பட் நம்ம ஊர்ல தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனாச்சே, அப்புறம் எப்படி புருஷனை பிரிஞ்சு வர்ற பொண்ணுகளுக்கு நிம்மதி இருக்கும்? வீட்டு மானம் போயிரும், பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா பேசுவான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவங்க அம்மா அப்பா திரும்பவுமே புகுந்த வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. பட் அப்ப அவங்களுக்கு தெரியாது, இப்ப சமாதானம் பண்ணி அனுப்பி வச்ச அவங்க பொண்ணுகளுடைய சந்தோஷத்தை மட்டும் இல்ல, அவங்களுடைய பொண்ணையுமே இனிமேல் உயிரோட பார்க்க போறதில்லை அப்படின்னு. ஆமா எஸ்டிஐ, நிக்கியும் காஞ்சனும் அவங்க புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொண்ணுக்கு தான் உங்க அப்பா வரதட்சணையை கொடுத்திருக்காரு, இன்னொரு பொண்ணுக்கு யார் கொடுப்பா, நீங்கெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கீங்க, எங்கேயாச்சும் போய் செத்து தொலைங்க, நான் என்னுடைய பசங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு நிக்கியுடைய மாமியார் அவங்கள அணுவா சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த நிலைமையில தான் ஆகஸ்ட் 21 அன்னைக்கு மதியம் நிக்கி மற்றும் காஞ்சன் திரும்பவுமே நாங்க பியூட்டி பார்லரை ஸ்டார்ட் பண்ண போறதா அவங்க மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு அவங்களுடைய மாமியார் முடியாது அப்படின்னு சொல்ல அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதத்தை ஏற்படுத்துது. நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவங்கள் நடந்ததும் அதுக்கப்புறமா தான். சோ இப்ப மளிகை கடைக்கு வெளியில பேசிட்டு இருந்த விபின் அந்த சத்தம் கேட்டுதான் வீட்டுக்குள்ள போயிருக்கான். அங்க அவனுடைய அம்மா நிக்கி அடிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க அம்மாவோ பியூட்டி பார்லரை திரும்பவும் ஓபன் பண்ண போறாளுகளாமா அப்படின்னு சொல்ல, விபின் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ மறுபடியும் இப்படி சொல்லுவ அப்படின்னு நிக்கியுடைய தலைமுடியை புடிச்சு இழுத்து அவங்கள கண்ணு முன்னு தெரியாம அடிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
இத அங்க நின்னுட்டு இருந்த நிக்கியுடைய அக்கா காஞ்சன் தடுக்க வரும்போது அண்ணி அப்படின்னு கூட பார்க்காம அவங்களையுமே அடிச்சிருக்கான். இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீ? இதெல்லாம் நடக்கும் பொழுது நிக்கியுடைய சின்ன பையன் அது எல்லாத்தையுமே அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, விபினுடைய மொத்த குடும்பமும் அங்க நின்னு நிக்கி அடி வாங்குறத வேடிக்கை பார்த்திருக்காங்க. பட் ஒருத்தங்க கூட விபினை தடுக்கல. சோ இப்ப விபின் நிக்கிய அடிச்சிட்டு இருக்கும் பொழுதே ஒரு கட்டத்துல வெறி பிடிச்ச மிருக மாதிரி நீ இனிமேல் உயிரோட இருந்தாதான பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நிக்கியுடைய மாமியார் அவங்க மேல மண்ணெண்ணெயை ஊத்துறாங்க. அதே நேரத்துல விபின் தீப்பெட்டி எடுத்து அவங்க மேல நெருப்ப பத்த வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு பத்தி எரிய எரிச்சல் தாங்க முடியாம நிக்கி அங்கேயும் இங்கேயும் கத்திக்கிட்டே ஓட அதை பார்த்த நிக்கியுடைய அக்கா காஞ்சன் அதிர்ச்சியில அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிக்கியுடைய அக்காவான காஞ்சன் போலீஸ்ல அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ல சொன்ன விஷயங்கள் தான். அதே நேரத்துல நிக்கியுடைய பையன் அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கூட புரியாம நிக்கி கத்துறத பார்த்து அவனுமே அழுக ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்து கடைசியில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எங்க மாட்டிக்க போறோமோ அப்படின்னு விபினும் அவங்க வீட்டு ஆளுங்களும் அந்த தீயை அணைச்சு அவங்கள இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அதை தான் நம்ம இன்ட்ரோலையும் பார்த்திருப்போம். அந்த நேரத்துல நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனது விபினுடைய ரிலேட்டிவான தேவேந்திரா அப்படிங்கிற ஒரு நபர் தான். ஆக்சுவலா அவரு போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகும்போது நிக்கி தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்டு மூச்சு திணறினதா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே மொத்த குடும்பமும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. பட் எப்படியோ நிக்கியுடைய ஹஸ்பண்டான விபின் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுக்கும் பொழுது அவன் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ போலீஸ் அவனுடைய கால்லையே ஷூட் பண்ணி பிடிச்சு அவனை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா நிக்கியுடைய குழந்தையான அந்த சின்ன பையன் அப்பா தான் அம்மாவை தீ வச்சு எரிச்சாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். பட் இதை கேட்ட விபினோ நிக்கியுடைய ஃபேமிலி என்னுடைய பையனை பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு எதிராக பொய் சொல்ல வச்சிருக்காங்க, நான்லாம் தீ வைக்கல, என் பையன் சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். ஆக்சுவலா இங்க தான் சிசிடிவி ஃபுட்டேஜுடைய கதை வருது. விபினுடைய அட்வொகேட் சம்பவம் நடந்தப்ப விபின் வீட்டுக்கு வெளியில தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி தீ வச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காரு. அதை தான் நம்ம இன்ட்ரோலையுமே பார்த்திருப்போம். விபின் வெளியே நின்னுட்டு அங்க போற வரவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு. அண்ட் இங்க தான் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எஸ், ட்ரீட்மெண்ட்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நிக்கி கொண்டு போகப்பட்டாங்க இல்லையா, அப்ப அவங்க சுய நினைவோட தான் இருந்திருக்காங்க. அப்ப நிக்கியே டாக்டர்ஸ் கிட்ட சிலிண்டர் வெடிச்சதால தான் எனக்கு தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னதா ஹாஸ்பிட்டல் மெமோவில் சொல்லப்பட்டிருக்கு. பட் போலீஸ் போய் அந்த வீட்டில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் சிலிண்டர் வெடிச்சதற்கான எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. அது மட்டும் இல்ல, நிக்கியுடைய உடம்புல மண்ணெண்ணெய்க்கு பதிலா நெயில் பாலிஷ் ரிமூவரை ஊத்தி எரிச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. கிரைம் சீன்ல இருந்த மொபைல் போன், சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் சில எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணி இப்போ இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் இனிமே போயிட்டு தான் இருக்கு. பட் விபினுடைய மொபைல்ல இருந்த கால் ஹிஸ்டரி டீடைல்ஸை மட்டும் அவன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அவன் டெலீட் பண்ணியிருக்கான். ஸோ போலீஸோ அவன் மொபைல்ல இருந்த டேட்டாவை ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த கேஸ்ல டவுரி விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதால விபினுடைய மொத்த ஃபேமிலியும் போலீஸ் அடுத்தடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேஸை பத்தி மீடியா ஹவுசஸ்ல பலவிதமான டீடைல்ஸை வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்த டீடைல்ஸை வச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் நிக்கி வீட்டு மெம்பர்ஸ் சொன்ன டீடைல்ஸை வச்சும் தான் ஒரு டைம் லைனை கொண்டு வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவை பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி விபினுடைய ஃபேமிலி அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு பல தடவை நிக்கி மற்றும் காஞ்சன் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. பட் ஒவ்வொரு தடவையும் மானம் போயிரும், மரியாதை போயிரும் அப்படின்னு அவங்கள திரும்பவும் புகுந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து என்னுடைய பொண்ணை வரதட்சணைக்காக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு குடும்பத்தோட அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அட்லீஸ்ட் ஒரு தடவை அவங்கள உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தோணுது, உங்களை பெத்தவங்க நாங்க இருக்கோம், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா மேபி இந்நேரம் நிக்கி உயிரோடு இருந்திருப்பாங்க. பிகாஸ் கடைசியா அவங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்களுடைய பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. சிவனேன்னு அவனுங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பிசினஸை பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடைக்கலம் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலா அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, மாற வேண்டியது
எல்லாருமே தான். பிகாஸ் இப்ப அதை அவங்க ரியலைஸ் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லை. வீடியோல நான் சொன்ன NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 18 தான். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ மை டியர் SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ்ல யாரு மேல தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? கொடுமை பண்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு ஆதரவு தராம சொசைட்டிக்கு பயந்து திரும்ப அந்த நரகத்துக்கே அவங்கள அனுப்புன அவங்க பேரண்ட்ஸ் உடைய தப்பா, இல்ல சுயமா சம்பாதிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண அந்த பொண்ணுகளை வெட்டி ஈகோவால ஒரு உயிரை காவு வாங்கின விபின் மற்றும் அவனுடைய ஃபேமிலியுடைய தப்பா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.